மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலைய கடைகள் அடுத்த மாதம் திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நியூஸ் 18 இது தொடர்பாக செய்தி வெளியிட்ட நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, தற்போது என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது? விரிவாக பதிவு செய்யலாம். திருநெல்வேலி மாநகராட்சியில ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பெரியார் பேருந்து நிலையம் 85.56 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையே அது நீதிமன்ற வழக்கு வரை சென்று 6 ஆண்டுகள் கழித்து இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் திறக்கப்பட்டது. தமிழகத்தினுடைய அமைச்சர் உதயநிதி இதனை திறந்து வைத்தார். இந்த நிலையில இங்க இருக்கக்கூடிய 150க்கும் மேற்பட்ட, அதாவது 3 மாடிகள் கொண்ட அந்த பேருந்து நிலைய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. தரைக்கீழ் தளத்துல வாகனங்கள் நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை கடைகள் ஏதும் திறக்கப்படவில்லை. அதற்கான ஒப்பந்த புள்ளி கோரியும் யாரும் அதற்கான ஒப்பந்தம் எடுக்க வரவில்லை என்ற நிலை காணப்பட்டது. இந்த நிலையில தான் இது குறித்த செய்தி நாம் இன்று காலை வெளியிட்டோம். இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய ஆணையாளராக இருக்கக்கூடிய டாக்டர் சிவம் ஞானதேவராவ் அதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தொலைபேசி மூலமாக அவர் நமக்கு அளித்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் இந்த மாத இறுதிக்குள், இந்த மாதம் 29ஆம் தேதிக்குள்ள அந்த கடைகள் மீண்டுமாக ஏலம் விடப்படும். ஏற்கனவே தரைத்தளத்திற்கு 184 ரூபாய் சதுரடிக்கும், முதல் தளத்திற்கு 150, அதற்கு மேல் 100 ரூபாய் என பிரிக்கப்பட்டிருந்த அந்த கட்டணம், வாடகை கட்டணம் அப்படிங்கிறது குறைக்கப்பட்டு இம்மாத இறுதிக்குள் முழுமையாக அந்த கடைகள் மூலம் ஏலம் விடப்படும். அடுத்த மாதம் முதல் வாரத்துல கடைகள் முழுமையாக திறக்கப்படுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார் லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.